ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ 2 முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட்ன்றது எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நான் முதல்வன் அப்படின்ற ப்ரோக்ராம் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீ கோச்சிங் அவங்க கொடுப்பாங்க. இது ஃப்ரீ கோச்சிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அகாமடேஷன் அவங்க கொடுத்துருவாங்க, ஃபுட்டும் நமக்கு கொடுப்பாங்க. இது நம்ம போகணும்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டு போகணும். அண்ட் 1000 ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. இந்த 1000 கேண்டிடேட்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ரொசீஜர் நம்ம பார்த்துக்கணும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்க, டேட் செட் பண்றது, இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட டேட் வந்து நாளைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வீடியோ தான். ஓகே. ஸோ இந்த நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா வருஷம் 1000 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1000 கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட் அண்ட் கோச்சிங் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் நடக்குது. ஒன்று எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் ஒரு பார்ட்டாகவும், இன்னொரு பார்ட் வந்து பேங்கிங்க்கும் நடக்குது. பட் நீங்க 2த்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு மொத்தம் 300 கேண்டிடேட்ஸ் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி பேங்கிங் வந்து 700 கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. டோட்டலாக 6 மந்த்ஸ் இந்த கோச்சிங்ன்றது உங்களுக்கு போகும். இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடிச்ச எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் தான். ஸோ 21 வயசு அப்படின்றது 1/8/2004 அது முன்னாடிக்கு அவங்க பிறந்திருக்கணும். அது மாதிரி 29 வயசுன்றது 2/8/1996க்கு அப்புறம் அவங்க பிறந்திருக்கணும். ஸோ இந்த க்ரூஷியல் டேட்குள்ள தான் உங்களோட ஏஜ்ன்றது இருக்கணும். இது குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்க 5 இயர்ஸு, எம்பிசி பிசி அப்படி இருந்தாங்கன்னா 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இருந்தால் 10 இயர்ஸு, எம்பிசி பிசி இருந்தால் 13 இயர்ஸு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா 15 இயர்ஸு. அதுக்கும் க்ரூஷியல் டேட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூஷியல் டேட்டுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம எஸ்எஸ்சி பார்த்தோம். பேங்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 1/8/2025 21 இயர்ஸ்லேருந்து 29 இயர்ஸ் அதே மாதிரி க்ரூஷியல் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் இருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன்றது பார்த்தீங்கன்னா 28/4/2025 வந்துருச்சு. 29லேருந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் அதாவது 13/5/2025 நாளைக்கு தான் இதோட லாஸ்ட் டேட். ஸோ இது மறக்காம எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த கோச்சிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நைட்டு 12 மணி வரைக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னா மே 3 ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. எக்ஸாம்ன்றது இந்த மாதம் 31 நடக்கும். காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 1 hour எக்ஸாம். ஓகே. சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணலாம், உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் குரூப்பில் எங்கள் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிமைண்டர் வீடியோ தான். மறுபடியும் இதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆஃப் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அது சிஜெல் இல்லை ஐபிபிஎஸ்பிஓ இல்லை எஸ்பிஐபிஓ இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ளை பண்ணுறது பண்ணாதது ஏன் இஷ்டம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி அப்ளை பண்ணாத பட்சத்தில் உங்களோட அந்த அந்த கோர்ஸை வந்து உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி ஷால் ரிசர்வ் ரைட் ஃபார் டெர்மினேஷன் எப்போனா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாத போது இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் ஃபெயில் டு அப்ளை ஃபார் ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி அப் பண்ணியிருக்கீங்க, ரயில்வேஸ் ஆப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஐபிபிஎஸ்பிஓ இல்லை எஸ்பிஏபிஓ பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே. இப்போ மோட் ஆஃப் எக்ஸாம். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு தான். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுக்குறாங்க. இது டோட்டலாக அப்படி நம்ம எஸ்எஸ்சி Tier 1 பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் 25 கொஸ்டின்ஸ் இ செக்ஷனு, அதே மாதிரி 50 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுறாங்க. 100 200க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1 hour கொடுக்குறாங்க. 1 hour 20 minutes வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அதான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்காக 1 hour 20 minutes கொடுக்குறாங்க. ஸோ சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ பேங்கிங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓஎம்ஆர் பேஸ்டு தான். 100 கொஸ்டின்ஸ் 1 hour. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து 25, ரீசனிங் அண்ட் குவான்ஸ் வந்து 30 இருக்கும். எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து 15 இருக்கும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் பண்ணிட்டு அது 200 கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1 hour டைம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதோட சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் அப்டெயின்ட் நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதுல இருந்தா இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி நமக்கு வந்து இந்த ரேங்க் பேஸ் பண்ணி இல்லை கட் ஆஃப் பேஸ் பண்ணி போகுதோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 10% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. இன்கேஸ் மோர் தென் 1 கேண்டிடேட் ஸ்கோர் சேம் மார்க்ஸ்.
இப்போ ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 2 பேரும் சேம் மார்க்ஸ் தான் இருக்காங்கன்னா, ஏஜ பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. யாரோட ஏஜ் வந்து அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. தி கேண்டிடேட் வித் மேக்ஸிமம் ஏஜ் வில் பி ஷார்ட் லிஸ்டட். இப்போ நான் வந்து எடுத்த மார்க் வந்து இப்ப எஸ்சி, எஸ்டி கேட்டகரியிலே நான் இருக்கேன். பட் நான் எடுத்த மார்க்ல வந்து இன்னொருத்தவரும் இருக்காரு. அப்ப எங்க 2 பேருக்கு மார்க் சேமு. பட் என்ன ஒரு விஷயம் டிஃபரன்ஸா இருக்குன்னா, ஏஜ் டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, யாருக்கு ஏஜ் அதிகமோ அவங்களுக்கு வந்து இது குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கம்யூனல் ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. இப்ப பிசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 79 சீட்ஸ் இருக்கு. இப்ப நான் சொல்றது எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 860 இருக்கு. எஸ்சிக்கு வந்து 45, எஸ்சி-ஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 9, எஸ்டிக்கு 3, ஜிடி ஜெனரல் கேட்டகரி மொத்தம் 93. அதாவது பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 93 இருக்கும். டோட்டலா உங்களுக்கு 300 வரும். அதே மாரி பேங்கிங் பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரிக்கு வந்து 186, பிசிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, எம்பிசிக்கு வந்து 140, எஸ்சிக்கு வந்து 105, எஸ்சி-ஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 21, எஸ்டி பார்த்தீங்கன்னா 7, ஜெனரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 217. ஸோ டோட்டலா உங்களுக்கு 700. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த கோட்டா ரிசர்வேஷன் கேட்டகரி தான் இதுவும் நமக்கு வருது. ஸோ கோர்ஸ் பிளான் அண்ட் கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆ ஷுட் கம்ப்ளை ஷுட் கம்பல்சரிலி ஸ்டே அட் ஹாஸ்டல்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க டே ஸ்காலரா வரலாம் அப்படின்னு கேட்டா முடியாது. நீங்க அதே ஊர்ல இருந்தாலுமே, இப்ப இந்த புரோகிராம் எந்த ஊர்ல நடக்க போதோ, நீங்களும் அந்த ஊர்ல சேஃபார் அந்த பில்டிங் பக்கத்துல தான் உங்களோட வீடா இருந்தாலுமே, இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த ஹாஸ்டல் தங்கி தான் படிச்சாகணும். அத விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டெபாசிட் அமௌண்ட் 3000 பே பண்ற மாரி இருக்கும். இது டெபாசிட் தான். ரீஃபண்டபிள் டெபாசிட். நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே இந்த அமௌண்ட்ட நீங்க கட்டிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ 6 மந்த்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிய வரும்போது, இந்த 3000 அமௌண்ட்ட அவங்க குடுத்துருவாங்க. ஏன் இந்த 3000 அமௌண்ட் வாங்குறாங்கன்னா, இன் கேஸ் கோர்ஸ்லேருந்து நீங்க நடுவுல ட்ராப் அவுட் ஆனாலோ, இல்ல அவங்க சொன்னக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலனாலோ, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இதுல ஒரு செக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3000 அமௌண்ட் பே பண்றது பண்ணிருங்கள. பட் இது உங்களுக்கு திருப்பி வந்துரும். ஸோ இது எந்த இடத்துலயுமே நீங்க வந்து உங்க கை காசு போடணும்னு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்டே அத வந்து ஏத்துக்குது. ஓகே. ஸோ இது போக ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் அவங்க புரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நாங்க வந்து பிடிஎஃப் ஷேர் பண்றோம். நீங்க ஒரு தடவ அதுல நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1000 கேண்டிடேட்ஸ் எடுக்குறாங்க. ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ அக்காமடேஷன், ஃபுட், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவங்களே குடுத்துருவாங்க. 6 மந்த்ஸ் இன்டென்சிவ் ரெசிடென்ஷியல் ட்ரெய்னிங் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 31 மே இருக்குது. லாஸ்ட் டேட் அப்ளை வந்து 13 மே நமக்கு 2025 இருக்குது. ஸோ கோச்சிங் கேட்டகரி சாய்ஸஸ் நீங்க சொன்ன மாரி எஸ்எஸ்சி ஒண்ணு எடுக்கணும். இல்லன்னா பேங்கிங் எடுக்கணும். பட் 2மே ஆப்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுலருந்து பின்வாங்க முடியாது. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கோம். அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க பார்த்துட்டு, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப 2வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும்போது சொல்லியிருந்தோம். ஒரு 3 நாள் வந்து எங்க கோர்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் நாங்க குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். நெறைய பேருக்கு அது தெரியாம போயிருந்தது. நெறைய பேர் இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. திருப்பி அத வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஃப்ரீ ஆக்சஸ் குடுக்கறதுக்கான பர்ப்பஸ் என்னன்னா, இன்கேஸ் எங்க கோர்ஸஸ் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னு நெனைச்சம்போது, ஒரு டெமோ வீடியோ நாங்க ஆல்ரெடி வச்சிருப்போம். ஒரு வீடியோ நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லயுமே. பட் இந்த தடவ நாங்க என்ன யோசிச்சோம்னா, இந்த 3 நாள் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் குடுத்துறோம். நீங்க எந்த கோர்ஸ் வேணா போயிட்டு, எந்த வீடியோ வேணா நீங்க பார்க்கலாம். இப்ப நாங்க வந்து இப்ப நீங்க இங்கிலீஷ் எடுக்குறீங்க. வொக்காபுலரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, எந்த வீடியோ வேணா போய் பார்க்கலாம். அதுல இடியம்ஸ் பார்க்கலாம். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் என்ன வேணா நீங்க போயிட்டு எந்த இடத்துல வேணா போய் பார்க்க முடியும். ஸோ அது மாரி இந்த 3 நாள் வந்து மட்டும் தான் இந்த ஃப்ரீ ஆக்சஸ் குடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்க இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த 3 நாள் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு, எங்களோட கன்டென்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்க பட்சத்துல, நீங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ ஃப்ரீ ஆக்சஸ் நான் எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ண போறேன்னா, நீங்க வெறும் ஆப்ப டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த மாரி டேஷ்போர்ட், லேர்ன், ஸ்டோர், டவுன்லோட்ஸ் இப்படி 4 செக்மெண்ட் இருக்கும். லேர்ன்குள்ள போனாலே டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்குள்ள நீங்க அப்படியே போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் புடிச்சிருந்துச்சு அண்ட் கோர்ஸ நான் டிசைட் பண்ணிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். எப்படி டிசைட் பண்ணுவேன்னா, இன்கேஸ் நான் பிகினரா இருக்கேன். இப்ப தான் எஸ்எஸ்சிக்குள்ளேயே நான் வரேன். நான் என் ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. இல்ல நான் வந்து ஆல்ரெடி பிரிப்பரேஷன்ல இருந்தேன். பட் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்ல 2 சப்ஜெக்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேத்ஸும், ஜிஎஸும் பிரச்சனை அப்டின்னீங்கன்னா, ஸோ மேத்ஸும் ஜிஎஸ்க்கான ஒரு காம்போ உங்களுக்கு இருக்கும். இல்ல மேத்ஸும் எனக்கு இங்கிலீஷும் பிரச்சனை அப்டின்னா, அந்த மாரி ஒரு காம்போ இருக்கும். ஸோ காம்போ கோர்ஸஸ் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஒரே சப்ஜெக்ட் தான் பிரச்சனை. இங்கிலீஷ் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்டின்னா, நீங்க இங்கிலீஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜிஎஸ் தான் பிரச்சனைனா, ஜிஎஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி மொதல்ல கன்டென்ட் குவாலிட்டி இருக்கு எப்படி இருக்கு? ஃபேக்கல்டி எப்படி எடுத்திருக்காங்க? இது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 டேஸ்க்கு குடுத்திருந்தோம். இப்ப இத எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 டேஸா இத நாங்க மாத்தியிருக்கோம். 10ஆம் தேதியிலிருந்து இது ஓப்பன்ல இருக்குது. ஸோ 15ஆம் தேதி நைட் 12 மணி வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்கும். யார் வேணாலும் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்க போயிட்டு நம்ம கோர்ஸஸ ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இது போக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எங்க டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல நீங்க கேட்கலாம். எங்க கான்டாக்ட் நம்பரும் நாங்க குடுத்துருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 50%க்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு தடவ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். தேங்க் யூ.